நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அண்ணா அவர்களுக்கு நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. இதுதான் முடிஞ்சிருச்சான் போது நின்று விட்டது அப்படின்னு சொல்றியா? மறுதான இயக்க செய்யுங்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடும் பாடும் நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறது. என்ன பள்ளத்தை நாடி தண்ணீர் செல்லும் நல்ல உள்ளத்தை நாடி கண்ணியமான்கள் செல்வார்கள் என்பது பொதுவான வாக்கு. அந்த வகையிலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாத்தியாருக்கு படிச்சுட்டு ஒருத்தர் வேலை இல்லாம இருந்திருக்கிறார். ரொம்ப காலமா வேலையில வாத்தியாருக்கு பட்ட படிப்பு படிச்சு முடிச்சிட்டாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரமா பார்த்துட்டு என்னையா வாத்தியார் படிச்சேன், ஒண்ணு முன்னியமுள்ள வேலைக்கு போல வீட்டுல இருந்துக்கிட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கப்படாதான்னு கேக்குது. அவர் கோவிச்சுக்கிட்டு வேற ஏதாவது வேலை தேடலான்னு போயிருக்கிறார். போற வழியில ஒரு மாடு கட்டி கிடக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை இருக்கு. அந்த விளம்பர பதாகையில என்ன எழுதிருக்குன்னா, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். மூணையும் செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. பெரிய தொகை இல்லையா? 1 லட்சம் ரூபாய். வாத்தியார் பார்த்தாரு, மெதுவா அந்த போட்டியில கலந்துக்கிட்டோம்னா எப்படியாவது 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு போய் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு மாட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஏதோ சொல்லியிருக்காரு. மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு தெரியல, மாடு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு, கத்துக்கிட்டு ஓடிடுச்சு. இப்ப 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்காரமா கேக்குது, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வர்றாங்க, சந்தேகம் வரும்ல? அப்படியா சந்தேகம் வருது? நாட்டுல 1 ரூபாய் பிடிச்சு போட்டு அடிக்கிறீங்க, 1 கோடி 2 கோடி வணக்கம் வைக்கிறீங்க. என்ன நடக்குது இந்த நாட்டுல? சட்டப்படி செஞ்சா எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செய்யலாம்னு இந்த நாடு போற போக்கு. எங்க போய் சொல்றது? ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்டு உள்ள வைக்குது காவல்துறை. ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு உள்ள வைக்கிற காவல்துறை இந்த அலைபேசிங்கிற செல்போன்ல ஆன்லைன் ரம்மீனும் கொண்டு வந்து 150 பேருக்கு செத்து போயாச்சு. காவல்துறை 2 பேர் உள்பட. தெரியுமா உங்களுக்கு? அதை நிறுத்த முடியலையே. அப்ப சட்டப்படி எது வேணாலும் செய்யலாம் தானே? சட்டப்படி செஞ்சா செய்யலாம், சட்டத்தை மீறுதான் இங்க போய் சொல்ல. இப்ப கேட்டுச்சு அந்த அம்மா, 1 லட்சம் ரூபாய் எப்படியா வந்துச்சுன்னு கேட்டுச்சா? அவர் சொன்னார், ஒண்ணு இல்லம்மா, ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு, அதுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில கலந்துக்கிட்டே 1 லட்சம் ரூபாய் பரிசு. என்னையா சொன்னேன்? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும்னாங்க. அப்படியா? மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா பண்ணான்னு கேட்டுச்சு. அவர் சொன்னார், வாத்தியாருக்கு படிச்சவர். மெதுவா மாடு பக்கத்துல போய் உட்கார்ந்து கேட்டேன், நீ தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு. நீ எல்லாம் வாத்தியார் ஆனது நக்கலா சிரிச்சிச்சு. அப்புறம் நீ என்ன படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அதுக்கே மனசு தாங்கல, கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் கேட்டேன், வாத்தியார் வேலை வேணா ஒரு காலி இருக்கு, வாத்தியார் கேட்டேன், போத முடியாது சாமின்னா அதுக்கிட்டு ஓடியே போச்சு. நிலைமை எப்படி இருக்குங்களா? ஆசிரியர் பணி மிக மகத்தான பணி. ஒரு மாணவன் வெள்ளைத்தாள் போன்றவன், அந்த மனசு தூய்மையான உள்ளம், வெள்ளை மனசு, பிச்சு மனசுல நல்லது விதைக்கணும், நஞ்சு விதைக்க கூடாது. இந்த நாடு என்ன செய்து கொண்டிருக்குன்னு அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்கணும். அப்பேற்பட்ட மாணவர்களை, குற்றங்களை களைந்து இந்த சமுதாயத்திலே நல்லவனாக காட்டுவதா ஆசிரியர் பணி. அதனாலதான் ஆசிரியர்னா குற்றம், ரியர்னா களைவது, குற்றங்களை களைவதனாலே அவருக்கு ஆசிரியர் என்ற பேர். ஆனா நிலைமை அப்படியா இருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல உடனே பிள்ளைய விடும் போதே அவங்க அப்பா சொல்றாரு, வாத்தியாரையா இந்த பையனை படிக்க வைங்க, ஏதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க, பையன் ஒரு மாதிரியான ஆளு, நாளைக்கு என்ன குறை சொல்லாதுன்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட வாத்தியார்களுக்கு மாணவர்களுக்கும் ஒற்றுமை வரும். நம்ம எல்லாம் படிக்கும் போது வாத்தியார்கள் என்ன அடி அடிச்சாங்க நம்மள எல்லாம். இந்த கையில இந்த பக்கம் அடி வாங்கினா திருப்பி வச்சு இங்கிட்ட அடி வாங்கினா ஐயோ இப்படி தேய்ச்சிக்கிட்டே ஓடுது, ஞாபகத்துக்கு வருது எனக்கு அதெல்லாம். அப்படின்னா நம்மளெல்லாம் வாத்தியார்கள் அடிச்சு காவல்துறையில புகார் பண்ணிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்குள்ள நடமாட முடியுமா? ஒருவேளை நம்மளெல்லாம் அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த அளவுக்காவது வந்திருப்போமா? எவ்வளவு ஒற்றுமையோடு இருந்தா? இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. பாடத்துல பாட புத்தகத்துல என்ன நடத்தி தெரியுமா? நான் ஏற்கனவே திருவாரூர்ல ஆண்ட மன்னன் பேரு மனு நீதி சோழன். மனு நீதி சோழன் வீதி விடங்கன்னா அவருக்கு ஒரு மகன் இருந்தார், ஒரே பிள்ளை. வெகு நாட்களுக்கு பிறகு ஈசனுடைய அருளால் அந்த தியாகேச பெருமான் வீதி விடங்கனுடைய அருளால ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வீதி விடங்கன்னே பேர் வைக்கிறாரு. அவர் சிறு வயதா இருக்கும் போது தேர் ஓட்டி விளையாடுறாரு. அந்த தேர் ஓட்டுறது ராஜ வீதியில தேர் ஓட்டி வரும்போது மன்னன் மகன் வீதி விடங்கன் ஓட்டிய தேர் காலில் சக்கரத்துல வந்து ஒரு கன்றுக்குட்டி அடிபட்டு இறந்து. இது வரலாறு. கன்றுக்குட்டி இறந்து போச்சுன்னு கன்றுக்குட்டியை இழந்த பசுமாடு தாய் பசு மன்னன்கிட்ட நீதி கேட்க போகுது. அந்த நீதிப்படி மன்னனும் நீதி வழங்கினான். உன் பிள்ளை எப்படி தேர்காலில் இட்டு இறந்து நீ துயரப்படுறியோ அதே துயரத்தை நான் அடைவேன் என்று தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்றான் என்பதுதான் வரலாறு. நம்ம பாடப்புத்தகத்துல இருந்து படிச்சோமா? அதுதான் மனுநீதி சோழன். மனு நீதி, இந்த நீதியை தற்காத்து வைத்திருந்த மனுநீதி சோழனுடைய வரலாறு பாடப்புத்தகத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? அதெல்லாம் எடுத்தாச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு என்ன வச்சிருக்கா பாடப்புத்தகத்துல தெரியுமா? சீட்டாடுவது எப்படின்னு கத்துக்கிற வச்சாச்சு பாடம். சீட்டாடுவது எப்படின்னு வச்சாச்சு. எப்படி இன்னும் ஒரு வருஷத்துல சாராயம் காய்ச்சறது எப்படின்னு வச்சாலும் வைப்பாங்க.
எவ்வளவு பெரிய பெருமை இந்த நாட்டோட பெருமை. வீர வரலாற்றுகள் எல்லாம் இல்லை, ஒண்ணுக்கு உதவாததெல்லாம் வச்சு ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. நமக்கு என்னதுக்கு பெரிய எடுத்து பொல்லாப்பு அரவணை கோழி விட்டு அம்மிக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாட்டி வட சுட்டகரை படிச்ச மனமெல்லாம் 1வது 2வது கவனிக்கணிங்க. அங்க எங்க வழிகாட்டு 1வது 2வது படிக்கும் போது நமக்கு பாட்டி வட சுட்ட கதை இருந்துச்சா? அந்த கிழவி வட சுடுவா, கிழவிக்கு தெரியாம ஒரு காக்கா வந்து வடையை தூக்கி ஓடி போயிடும். அது மரத்து மேல உட்கார்ந்து இருக்கும். அங்க ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு பாட்டு பாடுங்க. காக்கா அதை நம்பி வாய புழக்க வடை கீழே போய் நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். இதுதான் பாட புத்தகத்துல இருந்துச்சு. என் அறிவார்ந்த தமிழ் பெரியோர்களே, இந்த பாடத்தின் மூலமா நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன? நமக்கு கத்து கொடுத்த கருத்து என்ன? பாட்டியை ஏமாத்த காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, அந்த பாடத்தை படிச்சுட்டு இந்த நாட்டுல ஒருத்தன் கூட உண்மையா இல்ல, பூரா ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. மனுஷன் சாப்பிடுறாண்டா, தம்பி பையிலே மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு பட்டுக்கோட்டையார் பாடிய வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பாடம் இதே கதை கொஞ்சம் மாத்தி சைனாவில் வச்சிருக்கேன். கம்யூனிஸ்ட் நாடு, கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்ற நாடு, அவன் பிள்ளைகளுக்கு பாட புத்தகத்துல அந்த கதையை வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு பாட்டி வட சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. ஆனா திருட சொல்லி கொடுக்கல. பாட்டிக்கிட்ட போய் காக்கா பேசுது, பாட்டி பசிக்குது வடை இருந்தா தர்றியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு. அடுத்தபடியா பாட்டி சொல்றா, உன் பசி எனக்கு புரியுது, ஆனா பத்த வைக்க விறகு ஈரமா போச்சு, நான் என்ன செய்ய முடியும்? அடுப்பு பத்த வைக்க முடியல. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி இருக்கு, விறகு கொண்டாந்து விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறான். உழைத்தால் ஊதியம் பெறணுமே. உடனே கேட்குது, பாட்டி விறகு கொடுத்தல வடை கொடு சீக்கிரம் சுட்டு அப்படின்னா அந்த கிழமை மெதுவா வடையை சுட்டு ஒண்ணு கொடுத்தா. வாங்கிட்டு போய் மரத்துல உட்கார்ந்துச்சு. சோதனை பாருங்க, அங்க ஒரு நரி வந்துச்சு. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன்? இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய பிளந்திருக்கும். அது சைனா காக்கா வளைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாடம் முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா? எப்படி நம்ம பிள்ளைகள் சரியா இருக்கும் சொல்லுங்க நீங்க. எது பாடம்? பாடம் பசுமரத்து ஆணி போல பிள்ளைகளுக்கு வைக்கிற பாடம் இருக்குன்னு. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. தமிழ்நாட்டுல 5 லட்சம் பேர்களுக்கு, இன்றைய சமுதாயங்களுக்கு 5 லட்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியவில்லை. தமிழ்நாடு தானே, நாமெல்லாம் தமிழர்கள் தானே, வெக்கி தலைகுனிய வேண்டாமா? 5 லட்சம் பேருக்கு தமிழ் தெரியவில்லை என்றார். எவ்வளவு பெரிய வேதனை. நாங்க தான் தமிழ் வளர்த்தோங்கிறேன் சில பேர். என்ன பதில் சொல்றது? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறி இருக்கு. பதில் சொல்லுங்க யாராவது? மொழி பாடமாக இல்லை. தமிழ்நாட்டுல மொழி பாடம் இல்லை, தமிழ் விருப்ப பாடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விரும்பினா படிக்கலாம், விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எவ்வளவு பெரிய கேவலம். நாமெல்லாம் தமிழர்கள், நாங்க தான் தமிழை காப்பாற்றுறோம். ஆனா அந்த உலகம் போற போக்கு எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநில தாய்மொழியில படிச்சா தான் பட்டப்படிப்பு பட்டம் வாங்க முடியும். ஆனா தாய்மொழியே படிக்காம ஒரு மாநிலத்துல பட்டம் வாங்கலாம்னா நம்ம தமிழ் மாநிலம் தான். எங்க போய் சொல்ல? 5 வயசுல பிள்ளை சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பா பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், ஆனா அப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானவனு அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நல்லா தெரியாது. என்ன கொடுமை. அப்புறம் 20 வயசானவன தலையில அடிச்சுக்கிறேன், எப்படிமா தாளை கட்டிட்டு குடும்பம் பண்ண கடவுளே. 2 பேரும் பேரை பத்தி எடுக்க போற நேரத்துல 30 வயசானவன் சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் சொல்றானா இல்ல, நடக்குதா இல்லையா எல்லார் வீட்லயும்? எங்க போய் சொல்ல? மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கினா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம், அதுக்கு பேரு பண்பாடு. அதுக்கு வாரத்து மண்டை என்ன பண்ணுறது? நான் கேட்கறதுக்கு நான் அறிவார்ந்த பெரியவர்களே, கோடு போட்டதுனால அறிவு தெளிவு வருதா இல்ல வருமானம் எதுவும் வருதா தம்பியெல்லாம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. சிகை அலங்காரம் என்பது முக அளவு காட்டணும், அலங்கோலமா திடுறாங்க, கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனா பெரிய பிள்ளையவே ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் கோடு போட்டு கூட்டிட்டு போயிடும். அந்த கோடு இருக்குன்னு அந்த தாய்க்கு தெரியாது, அந்த பிள்ளைக்கு. பாண்டிச்சேரி பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிவராமன் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு மருத்துவரா, ஐயா நாங்க இந்த வேலை தான் செய்யலாம், நீங்க பேசிய காணொலியை பார்த்தேன், நாங்க என்ன செய்யறது? வேண்டாமா, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் போடக்கூடாது, உனக்கனே என் காது தானே வாங்கி கோட்டை போடுங்கிறாங்க. நான் என்ன செய்வேன்னு தெரியலங்கன்னு அவர் வருத்தப்படுறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துல
மருத்துவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒப்புதல் பண்ணியாச்சு. இனிமே மாணவர்களுக்கு இது கோடும் ஓட மாட்டோம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த சிந்தனை நமக்குள்ள ஒழுக்கம், நல்ல பண்பாடு, நல்ல நாகரிகம். நான் அயல் நாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், சிங்கப்பூர் மலேசியாலாம் போய் வந்திருக்கேன் வருஷம் இப்பவும் போவேன். ஆனாலும் பாருங்க அங்கெல்லாம் ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகன இடைவேளை, எவனும் அந்த சத்தம் கொடுக்கறதே இல்லை. நம்ம சொல்றோம்ல ஆரம்பம் சொல்றோம்ல, அந்த சத்தமே வராது. எத்தனை பேர் பேருந்துக்கு நின்னாலும் வருஷப்படிதான் போய் ஏறுறேன், யாரும் இடிச்சுக்கிட்டு போய் ஏறுனது இல்லை. யாராவது இருந்தாலும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சு கொடுக்குறேன், பள்ளிக்கூடத்துல இருந்து கற்றுக் கொடுக்குறேன். ஒரு நாட்டோட வளமை அந்த வகுப்பறையில் தீர்மானிக்குது. படிச்ச இத்தனை பேர் இருந்தா இந்த நாடு தறிகட்டு தெரியுது. எதுக்கு? என்ன காரணம்? நீங்க ரொம்ப வேண்டாம். தொடர் வண்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, தொடர் வண்டி என்னமாப்ல நீங்க சொல்லணும், பழக்கணும், முழிக்கப்படாது. இந்த கொடுமை எங்கே சொல்லுவேன். ஆமா, அந்த காலத்துல ஆங்கிலத்துல பேசிட்டு தமிழ்ல விளக்கம் சொன்னான். இப்ப தமிழ்ல பேசிட்டு ஆங்கிலத்துல விளக்கம் சொல்றோம். எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்க. நம்ம கொடுமை இல்லையா இதெல்லாம்? அப்ப தொடர் வண்டிங்கிற ரயில் பொட்டி வண்டி போகுது இல்ல, வண்டி போறது இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போனா அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரணும், அந்த கதவு சாத்திடுவாங்க. அப்ப அங்கே இருந்து வர்றவங்க எந்த பக்கம் நிக்கணும், இங்க இருந்து போறவங்க எந்த பக்கம் நிக்கணும்? அவங்க பக்கம் நிக்கணும் இல்ல, இட பக்கம் தானே நிக்கணும். ஆனா அப்படி நிக்கிறோமா? இப்ப இங்க மொத்தமா போய் அழைச்சுக்கிறேன், படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும். என்ன பண்பாடு! இந்த அடிப்படை அறிவு கூட ஒழுக்கமானவன் நடந்துக்கிற சிந்தனை இல்லாத அளவிற்கு இந்த நாட்டை மாற்றி வைத்தது. நமக்கு என்னதுக்கு பெரிய எடுத்து கொள்ளலாம். அரமணை கோழி விட்டு அம்பிகளை உடைக்கி உள்ளத்தை நல்ல உள்ளத்தை பார்க்கலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் புறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் புறங்காதென்பதை வல்லவன் வகுத்ததடா. கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. உண்படி ஏதாயடா. கர்ணா உண்படி கொள்தேனடா. கர்ணா உண்படி கொள்தேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உணர்ந்தாதென்பது வல்லவன் வகுத்ததடா. முருகா வல்லவன் வகுத்ததடா. கர்ணா மன்னவர் பணி நிற்கு கண்ணன் பணி செய்வார். கண்ணன் பணி செய்வார். நடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னவன் நீதானடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. சென்றோற்றை கடந்தீங்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி நன்றி நன்றி. இப்படியாக இந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது பாரணைத்து பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் உனக்கு அரிது அரிதனால் தாய் மாணவர் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு. தமிழன் தான் உலகத்துக்கே வீரமும் அறிவும் சொன்னது தமிழ் சமூகம் என்பது உலக அறிஞர்கள். அத்தனை இலக்கியங்கள் இருக்கு. படிக்க 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 அறிவு தெளிவு வருது. அறிவு தெளிவு வந்தா ஞானம் பிறக்குது. அப்படிப்பட்ட ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள சீவராசிகளை அழகாக வகுத்திருக்கிறார் தொல்காப்பியர். ஆனாலும் மனிதனுக்கு 6வது அறிவு சில பேருக்கு வேலை செய்யறதே இல்லையா. சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. மாவும் மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில
வீடுகளில் போய் கேட்டு பாருங்க, ஏமா அவங்க வீட்டுக்காரங்க அதான் எடுத்தா தெரியும் அப்புறம் வர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடம் மாடும். நீங்க ஒரு புரியுத மாதிரி ஒரு கதை சொல்ற பாருங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க, ஒரு ஸ்தாபனத்துல. அது புது வருஷம் பிறந்தோடனே ஒரு நாள் காட்டி கொடுக்குறாங்க. நாள் காட்டினா என்ன மாப்பிள்ள? இதெல்லாம் எப்படி படிச்சிருக்காரு பாருங்க மாப்பிள்ள. நாள் காட்டினா என்ன மாப்பிள்ள? நேரம் காட்டி தான் நீங்க சொல்றது. அப்ப தமிழ் நல்லா படிச்சிருக்கோம்ல, இதுக்கு தான் நான் திட்டுறேன். அப்ப நாள் காட்டிங்கிற நீங்க சொல்ற அந்த காலண்டரை வாங்கிட்டு வந்தவர் ஒரு சோகத்துல ஆணி அடிச்சு மாட்டலாம்னு வாங்கியிருக்காரு. ஒரு ஆணி எடுத்துக்கிட்டாரு, மனைவியை கூப்பிட்டு சுத்தியல் எடுத்து தர சொன்னாரு. அவரு சுகத்துல இப்படி ஆணியை வச்சுட்டு சுத்தியல் அப்படி ஓங்கினார்ல, ஆணி தலைகீழா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆணி தலைகீழா இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? அறிவாளினா ஆணியை திருப்பி வச்சு அடிக்கணும். அப்படித்தானே அடிச்சிருக்கணும். அவர் அப்படி அடிக்கல. இப்ப சொல்றேன், என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்டை வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டை வச்சிருக்காங்க. கூறு கட்ட வயலு என்ன யார ஆணி தயார் பண்ணது தப்பா தயார் பண்ணிட்டாங்கன்னு இவர் சொல்றாரு. உடனே ஒரு மனைவி சொன்னாங்க, இந்த அம்மா, யோ ஆணி ஒழுங்காத்தான் தயாராயிருக்கு, இந்த ஆணி கூடுங்கிட்டு இருக்குல்ல, இந்த சோகத்துல அடிக்கப்படாது, கொண்டுக்கிட்டு வா, அந்த சோகத்துல அடிக்கிறோம்னாலா அந்த புண்ணியவதி. ரெண்டு பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றேன். அதான் எனக்கு எப்படி இருக்கு பாருங்க சிந்தனை. காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். இந்த மேடை இவ்வளவு அகலமா இங்க முன்னால வச்சுட்டு பின்னால இடம் உட்கார முடியும். அங்கிட்டு ஒரு இடைவெளி, இங்கிட்டு ஒரு இடைவெளி, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கப்படாதா? இந்த பொறியாளரு ஒன்றும் சொல்ல வேண்டாம். நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை ஒரு விழா நடத்துற இடம் உள்ள 10 பேர் உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா வச்சா என்ன கெட்டா போயிரு. உலக அறிவாளியை கூட இங்கதான் இருக்காங்க, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இப்படி இந்த உலகத்தினுடைய நியதிகளை பார்க்கிற பொழுது நீங்க பொண்ணு கொடுத்தவோ பொண்ணு எடுத்தவோ சந்திக்கலாம். எப்படி கூப்பிடுறான்? வாங்க சம்பந்தி, ஆமா சம்பந்தினா அவர் சோறு தின்னுட்டு போறாரு பாருங்க. சம்பந்திங்கிற உச்சரிப்பே தப்பு. சம்மனா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல உரங்கிறான். அவரை ஆமா உரங்கன்னு சோறு தின்னுட்டு போறாரு. அப்படியா சொல்றது? தமிழ் வளத்துல நம்ம அப்படி சம்மனா நல்ல, பந்தம்னா உறவு, வாங்க நல்ல உறவேன்னு கூப்பிடுறோம். சம்பந்தி பாக இருக்கா? கசக்குது இல்ல? கசக்குதா? கசக்குதா இல்லையா? என்ன அப்படி சொல்லிடுறாங்க? சுதாரி பார்த்தா இருக்கு. பாகற்காய் கசக்குது. பாகற்காய் கசக்குதுன்னா கசக்கிற காய்க்கு கசப்பு காய்னு பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன் பாகற்காய்னு பேர் வச்சாங்க? பாகற்காய் கசக்குது, அது கசப்பு காய் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன் பாகற்காய்னு பேர் வச்சாங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை போய் என்ன அப்படி கஞ்சத்தனமா இருக்குன்னா கோவம் வந்துடும். ஏன் அப்படி கருமையா இருக்காருனாலும் கோவம் வந்துடும். அதே வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொல்லி பாருங்க. என்ன மாப்பிள்ள ரொம்ப சிக்கனமா இருப்பீங்க இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யறது அப்படின்னா மனசு வந்துடும். சொல்ற விதந்த அப்ப அது மாதிரி பாகற்காய் கசக்குது, கசக்கிற காய கசக்குதுன்னு சொல்லிட்டா மனசு நல்லா இருக்காதுன்னு தமிழனுடைய நெஞ்சம், உள்ளம், உயர்ந்த குணம் எப்படி வைத்தாரு? பாகற்காய், பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, அதுல இனிப்பு இல்ல கசக்குங்கிறத சொல்லாமலே சொல்லி. எவ்வளவு உயர்ந்த சிந்தனை. தமிழ் கூறு நல்லுலகத்துல பிறந்திருக்கிறான். இந்த உலகம் அவ்வளவு உயர்ந்தது. அதுலயும் தமிழ் அதை விட உயர்ந்தது. அதை விட தமிழ்நாடு அதை விட உயர்ந்தது. தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி 76 நாட்கள் உண்ணாவிரதம் வந்து செத்து போனார் சங்கரலிங்கர். அவரை மறந்துட்டோம். உலக நாடு பேர் வைக்க சொல்லி அதுக்கு முன்னாலே பேர் இருக்கு. வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்லிட்டாரு. அவ்வளவு பெருமிகு அடையாளமான இந்த நாடு, அவ்வளவு உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நோக்கம், ஆன்மீகங்கள் நிறைந்த நாடு. அத்தனையும் நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாரு கேட்கிறான்? அண்ணன், தம்பி, மாமே, மச்சான், அக்கா, தங்கச்சின்னு கூப்பிட்டு இருந்த நம்ம அண்ணன்னாக, அப்புறம் அண்ணான்னாக, அப்புறம் பிரதர்னாக, இப்ப என்னமோ புரோங்கிறாங்களா? என்ன பாரு, என்ன எனக்கு தெரியல. கழுத தேய்ச்சி கட்டருப்பான கதையாவில போச்சு. எங்க போய் சொல்றது? நாகரிகம்ங்கிற பேர்ல என்ன வச்சிருக்கிற நம்ம ஒண்ணு இல்ல, எல்லாம் இழந்துட்டான். ஆனால் நம்மளை இப்படி எல்லாம் ஆக்குறதுக்கு ஒரு கூட்டம் தெரியுது. 100% சக்கரை நோய் வந்துருச்சு. நோய் இல்லாதவங்கள பார்க்க முடியல. நிகழ்ச்சினா அவ்வளவு கூட்டம் கூட வந்து உட்கார்ந்தா விடிகிற வரைக்கும் அப்படியே இருந்தாங்களாம். வந்தோடனே உட்கார்ற வேகம் இருக்குது இல்ல, கொஞ்ச நேரம் ஆனதும் இடுப்ப கெடுத்துருது. அப்புறம் இந்த கையை ஊன்றான், அப்புறம் இந்த கையை ஊன்றான், கடைசியா 2 காலையும் கீட்டுறான். சுத்தமா இருக்க முடியல, பொத்துன்னு கீழே விழுந்தா அண்ணன் கூட பாருங்க அதை சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துதான் உட்கார்ந்துருக்க முடியுது. நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா உடலுடைய ஆரோக்கியம் கெட்டது. ஆரோக்கியம் கெட்டதுக்கு என்ன காரணம்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட நஞ்சா போச்சு. அத்தனையும் நஞ்சு. பழங்கள்லாம் மரபணு மாற்றப்பட்டது, விதைகளும் மரபணு மாற்றப்பட்டது, அதுபோல அரிசி மரபணு மாற்றப்பட்டு விட்டாச்சு. அடுத்து காய்கறிகளும் மரபணு மாற்றப்பட்டாச்சு. இப்படி மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பழங்கள், உணவுகள் அத்தனை நம்ம தொடர்ச்சியா சாப்பிட என்ன ஆகுது? நம்ம உடலும் மரபணு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி மரபணு
பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகும் நடந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? விதை இல்லைன்னா என்ன ஆகும்? வித்தில்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை மேலும் இல்லைன்னு சித்தர்கள் சொன்னார்கள். ஆனா விதையே இல்லைன்னா அப்புறம் எப்படி உற்பத்தி ஆகும்? உற்பத்தி எப்படி ஆகுது? 25 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு பையா இருந்துச்சு. எல்லாரும் 10 புள்ள 15 புள்ள 20 புள்ள பெத்தவங்களா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு குழந்தை பிறக்க முடியல. அந்த குடும்ப கட்டுப்பாடு பைய தானா காணாம போச்சு. இன்னைக்கு வீதிக்கு வீதி மருத்துவமனை சோதனை கருத்தரிப்பு மையம் டெஸ்ட் யூ பேபி ஆங்கிலத்துல பணத்தை கட்டா பிள்ளைய தர்றோம்னு வச்சுட்டாங்க அங்கங்க. சரி அவங்க கொடுக்குற பிள்ளையாவது பிள்ளையா இருக்குமா? இருக்குமா பிள்ளையா? ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கப்படாதுன்னு சட்டம் தெரியுமா உங்களுக்கு? மீறி போராடி பெற்றார்கள் மாணவர்கள். அந்த போராட்டம் கூட கடைசியா வேறு விதமா போயிடுச்சு. அப்படி போராடி பெற்ற ஜல்லிக்கட்டு காளையில இன்னொரு சட்டம் இருக்கு தெரியுமா? ஜல்லிக்கட்டு மாடும் காளை மாடும் பசு மாடும் ஒன்னா சேரக்கூடாது சொல்லுவார்ல. என்னப்பா காளையை காணு காளைக்கு போட போயிருக்கு சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள இருந்துச்சு. அப்படி காளை மாடும் பசு மாடும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சட்டம். ஏன்னா செட ஊசி போட ஒரு மருத்துவர் இருக்காரு இங்க நம்ம நாட்டுக்குள்ள, வெட்டினரி டாக்டர். அவர் போடுற ஊசி விற்காம போயிடும். ஊசி விற்காம நாட்டு மருந்து பெற நாட்டு மாடு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நாட்டு மாடு கண்ணுக்குட்டி பிறந்துட்டா அவங்க திட்டம் நிறைவேறாது. இப்ப ஊசி போடலன்னா என்ன பிரச்சனை? அவன் கொடுக்குற கமிஷன் வாங்க முடியாம போயிடும். எப்படி போயிட்ட மத்தியில ஜல்லிக்கட்டு மாடு காளை மாடும் பசு மாடும் சேரக்கூடாதுன்னு போட்ட சட்டத்தை உங்களோட பொண்ணு உள்ளே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சேரக்கூடாதுன்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படியே சிரிச்சுக்கிட்டு வேலைக்கு வாங்குது கை தட்டிட்டு போடி பிடிச்சி கும்மாளம் போட்டு கோவணம் கூட இல்லாம போவாங்க. நாளைய எதிர்காலம் நம் கையிலே. நாடும் இந்த உலகம் நம்மளோட போறதா? நாளைய தலைமுறைக்கு வாழ்க்கைக்கு வழிவகுத்து விட்டு வாழணும். எதிர்கால சிந்தனை இல்லாமல் வாடகையில குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கார விட்டு போற போது சும்மா விடுவாங்களா? அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு? அதுக்கான அவதாரத்தை வாங்கி தானே விடுவாரு. அது மாதிரி இந்த பூமியும் அப்படித்தான். நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் தண்டனையை பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுத்தே தீரும் என்பதை மறந்து விடாமல் எல்லாத்துக்கும் காரணம் பணத்தாசை. காசா லேசா காசா லேசா காசா லேசா. காசு இருந்தா தாண்டா நம்ம நாடு மதிக்கும். காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும் என்று பணப்பந்தியிலே உனக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணப்பந்தியிலே உனக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, மனிதன் இல்லை. கண்ணும் தெரியாளனாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடும் தப்பாதே. தெரியாளனாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடும் தப்பாதே.
வழியிலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று மற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ என்று வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார். முருகனை அடைய வேண்டும் என்ற 12 ஆண்டு கால லட்சிய கனவோடு அந்த வள்ளியின் திருமணத்தை நானே முன்னின்று நடத்தி வைக்க வேண்டும். கழகத்தை இன்று இங்கே இவளிடம் தொடங்கலாம். இருந்தால் அந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது பாருங்க, 25-30 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் எல்லார் வீட்லயும் விதை நெல் பற்ற வெட்டி வச்சிருந்தோம். விதை நெல் பற்ற வெட்டி இருந்துச்சு. இன்னைக்கு யார் வீட்லயாவது விதை நெல் இருக்கா? இல்ல. சரி, ஒருவேளை இந்த அரசாங்கத்து மூலமா யூனியன் வழியா நமக்கு கொடுக்குறாங்க விதை நெல், வாங்கி முளைக்க போட்டு அறுத்து அடிச்சு பத்திரமா வச்சு மறு வருஷம் முளைக்க போட்டா முளைக்குதா? முளைக்க. ஏன்னா திட்டம் வேறு விதமா இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தண்ட போயிருச்சு. எப்படின்னு யாராவது பதில் சொல்ல? நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தண்ட எப்படி போச்சு? யாரு பறிச்சு கொடுத்தா? இப்ப விதை நெல்லுக்கு விலை வைக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த விதை நெல்லுக்கு பயன்படுத்துற உரத்துக்கு விலை இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்துக்கு விலை இருக்கு, அத்தனைக்கு விலை இருக்கு. இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை இல்ல. வாங்க வரேன் உன் நெல்லுக்கு விலை விலைதான் கொடுத்துட்டு போன்னு சொல்லிடுறேன். என்ன போக்கு, என்ன சிந்தனை! இன்னைக்கு வரைக்கும் ஏழை எளிய விவசாயி. மாவீரன் அலெக்சாண்டர் வரலாறு பிடிச்சலாமாப்ல. மாவீரன் அலெக்சாண்டர் அவரை பத்தி பாடப்புத்ததில் நம்ம பாடப்புத்ததில் இருந்துச்சு. எப்படி அவ்வளவு பெரிய வீரன் சாகிற போது சொன்னாரா, சாக போறதுக்கு முன்னாலேயே என்னுடைய சவப்பெட்டியை உலகத்தில் இருக்க மொத்த மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவர்களால சுமந்து செல்லணும்னு. மருத்துவர் அந்த மருத்துவர் சுமக்கணும். எப்படி? உயர்ந்த மருத்துவர்கள், தரத்திலே உயர்ந்த மருத்துவர்கள் தான் என் சவப்பெட்டியை சுமக்கணும். சரி, அடுத்தபடியா அந்த சவப்பெட்டியில 2 பக்கம் ஓட்ட வச்சு என் கை 2 வெளியில இருக்கணும், எல்லாரும் பாக்குறது மாதிரி. சரி, நான் சம்பாதிச்சு வச்சிருக்கல சொத்துகள்லாம், அந்த சொத்துகள்லாம் இருக்கக்கூடிய அசையக்கூடிய சொத்துக்கள், நகைகள், ரத்தினங்கள், பணம், காசு எல்லாத்தையும் வீதியில இறைச்சிக்கிட்டே போங்கன்னாலும். எதுக்குன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொன்னாரா, அலெக்சாண்டர் சொன்ன வாசகம், மரணம்னு எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, சாவு எல்லாருக்கும் வந்துடும், இறப்பு. அந்த இறப்பை, மரணத்தை எந்த ஒரு மருத்துவராலும், எவ்வளவு பெரிய மருத்துவராலும் வெல்ல முடியாது. மரணம் வந்தே தீரும் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உலகத்தை கட்டி ஆண்ட அலெக்சாண்டரை செத்து போனான்னு தெரியணும்ல அப்படின்னா. அடுத்தபடியா கை 2 வெளியே வைக்க சொன்னீங்களே, ஆமா, இவ்வளவு சம்பாதிச்சு வச்சா எதையும் எடுத்துட்டு போல எல்லாத்தையும் வீதியில போடுறேன்னு கொட்டுக்கடான்னு சொல்லி வச்சேன். மனசு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு, என்ன செய்ய? ஆனாலும் இப்போ ஒருத்தர் ஒரு நாட்டுல பிரதமராக இருந்துட்டு பதவி விலகணும்னு சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்கிறார். சரி, அயல் நாட்டுலதான் இவ்வளவு பேர் இப்படி இருந்திருக்கான்னு பார்த்தா நம்ம நாட்டுல நம்மளோட வாழ்ந்த, அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுல மகிழ்ச்சி. யார் அவரு? ராமேஸ்வரம், ராமநாதபுரத்து மாவட்டம் ராமேஸ்வரத்துல பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா. ராஷ்டிரபதி பவன், ஜனாதிபதி மாளிகை, 5 வருஷம் அவருக்கு அந்த பதவி, உயர்ந்த பதவி, மூத்த தமிழ் குடிமகன் அப்படின்னு உள்ள போறாரு. போற போதே பதவி ஏற்று ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறது வாயில் காப்பாளன் வந்து காலில் இருந்த செருப்பு கலந்துறாரு. எதுக்குன்னு கேட்க, ஐயா என் வேலையே அதுதான், நீங்க கொடுத்தீங்கன்னா தொடச்சி பத்திரமா வச்சிருப்பேன், திரும்ப வரும்போது உங்களுக்கு போட்டு விடலாம், அதான் வேலை. இது ஒரு வேலையா? இதை நான் செய்ய மாட்டேன்னா பாப்பா உனக்கு வேலை இல்லைன்ட்டார். அவர் பதவி போனார். இல்லையா, வந்தது வரும்னு என் வேலையை தொலைச்சிட்டீங்களே அப்படின்னா இந்த வேலை இல்லை, இந்த ராஷ்டிரபதி பவனுக்குள்ள இருக்கிற மரம், செடி, கொடிகள், பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்து, அதான் உன் வேலைன்ட்டார். இப்ப 5 வருஷம் முடிஞ்சிச்சு, ஜனாதிபதி பதவியும் போச்சு. ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியில வர்றாரு அப்துல் கலாம். வெளியில வரும்போது கையில 2 பொட்டியோட வர்றாரு. இப்ப அந்த பூச்செடிக்கு தண்ணி ஊத்த சொன்ன அந்த அவரை கூப்பிட்டு, தம்பி இந்த பொட்டி 2 கழுவி மகிழுந்தல எடுத்து வைக்க. அவர் எதுக்குன்னு கேட்கிறாரு. ஐயா நனைஞ்சு போயிருமே, உள்ள ஏதாவது இருந்தா நனைஞ்சு, அதான் ஒண்ணு நனையாது, கழுவி வைப்பா அப்படின்னாரு. கழுவிட்டு எடுத்து மகிழுந்தல வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் கேட்கிறாரு, எதுக்கு யா கழுவ சொன்னீங்கன்னு. 5 வருஷம் இந்த மாளிகையில இருந்திருக்கிறேன், அதுவும் உயர்ந்த பதவியில இருந்திருக்கிறேன், நான் நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், அதல்ல. ஆனால் நாளைக்கு இந்த பதவியை விட்டு நானும் போகும்போது இந்த உலகம், இந்த நாடு, அப்துல் கலாம் ஆகிய நான் ஒரு தூச கூட எடுத்துக்கிட்டு போல இந்த உலகம் சொல்லணும் அப்படின்னு பொட்டியை கழுவி வைக்க சொன்ன மகான் பிறந்த நாடு இந்த நாடு. நிலைமை அப்படியா இருக்கு, எங்க போய் சொல்ல? அவ்வளவு உயர்ந்த எண்ணங்களோடு இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொருத்த வீட்டுகள்லையும் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய எடுத்துக்கொள்ளலாம், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு இல்லை. இந்த அறிவிச்சாச்சு, ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சாச்சு. உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சோட என்ன நடக்க போகுது இல்லை, பணம் சரியா போய் சேர்ந்துருது. கஷ்டப்பட்டா கொரோனா வந்தா ஒருவே காசு கொடுக்கல, என்னத்தை சொல்றது? நமக்கு என்னத்துக்கு பெரிய எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அத்தனையும் கடைபிடிக்க. நாட்டுல நல்லவன் நிம்மதியா வாழ முடியல. நல்லவர்கள் நிம்மதியா வாழணும்னா 3 துறை சரியா இருக்கணும். ஒண்ணு அரசியல் துறை, ஒண்ணு காவல்துறை, ஒண்ணு நீதித்துறை. இது 3 சரியா இருந்தா நல்லவன் நிம்மதியா வாழலாம். ஒரு நீதிபதி ஒரு புருஷ முன்னாடிக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தா என்னத்தை சேர்ந்து வாழ்ந்தா பிரிஞ்சு வாழ்வோம்னு 2 பேரும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிபதி என்னப்பா பிரச்சனை? ஐயா எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துச்சு,
சீக்கிரம் விவகாரத்தை கொடுங்க. அப்படியா, ஒரு வருஷம் ஆக வைப்பா, அது வரைக்கும் காத்திருக்க முடியாது ஐயா, சீக்கிரம் விவகாரத்தை கொடுங்க. சரி கொடுத்துருவோம். உங்களுக்கு பிள்ளை ஊட்டி இருக்கா? ஆமா இருக்கு, 3 பிள்ளை இருக்கு. யாராலும் எத்தனை பிள்ளைய வளர்க்குறீங்க? அந்த அம்மா 2 பிள்ளை வளர்க்கட்டும், நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன்னு கணவன் சொல்றாரு. உடனே அந்த அம்மா அப்படிலாம் முடியாது, ஆம்பளை அவர் 2 பிள்ளை வளர்க்கட்டும், நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன்னா 2 பேருக்கும் மருதரம் சண்டை வந்துருச்சு. நீதிபதி கேட்டார், ஏன்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இங்க வந்து மருதரம் சண்டையா, ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. உடனே நீ சொன்னேன், ஐயா ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தனியா பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் 5 நிமிஷம் கழிச்சு வந்து, ஐயா நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரிப்பா என்ன செய்யணும்? எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? ஏன்னா 3 பிள்ளையா இருக்கிறத நாங்க சரியா பிரிக்க முடியல. 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பத்துக்கிட்டு ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு நீதிபதிக்கே யோசனை சொல்றாங்க. அலெக்சாண்டர் வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் அப்பாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நீதி சொல்லி இருக்கிறார், வரலாறு சொல்லுது. அது மட்டுமா, இப்பவும் நீதிமன்றத்தில் நீதிபதி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்லல, யாரோ சொல்றாங்க. அதனால நீதியரசர்களும் சொல்றாங்க, நமக்கு என்னத்தை சொல்றது. இப்ப நீதிபதி பார்த்தாரு, நம்ம கொஞ்சம் வேலை குறைஞ்சு வச்சு அவனே தீர்ப்பு சொல்லிட்டா, கூட்டிட்டு போப்பா போயிட்டு வான்னு அனுப்பியாச்சு. போனவே 1 மாசம் பார்த்தா, 10வது மாசம் குழந்தை பிறக்கும் போது பொம்பளை பிள்ளை மாசம் ஆயிடுச்சு. இப்ப குழந்தை பிறந்தா 1 பிள்ளை பிறக்கும், ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம ஒரு கணக்கு போட்டாலும் இறைவன் ஒருத்தர் இருக்கா, இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் ஒரு கணக்கு போட்டேன். ஒரே பிரசவமா 2 பிள்ளை வந்துருச்சு. ஏற்கனவே 3, இப்ப 2, 5. எப்படி பிரிக்கிறது? என்னங்க நான் கூட இன்னொரு வருஷம் கேட்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம்ல. மருதம் 2ஆ போச்சுன்னா என்ன ஆகுது? இப்படியே தொடர்ந்து ஜனத்தொகை எங்க வந்து நிக்குது? 140 கோடியில நிக்குது. பாரதி இருக்கும்போது 30 கோடி முகமுடையார்னு பாரதி பாடுகிறார். அப்ப அவ்வளவுதான் இருந்திருக்கு. ஆனாலும் அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா நெஞ்சு பொறுக்குதிலேயே நிலைகட்ட மாந்தரன் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடி வேதனைப்பட்டாராம். நல்லதோர் வீணை செய்தே நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்முக வடிவோடு என்னை என் படைத்தார் என்று வேதனையோடு பாடிய பாடல்கள்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட பாஞ்சாலி சபதம், அத்தனை கண்ணன் கண்ணன் குயில் குயில் கண்ணன் அப்படி நிறைய எழுதியிருக்கிறார். அத்தனையும் படிக்க 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 நம்மளுடைய ரத்தம் சூடேறும் அளவிற்கு சுதந்திர தியாகத்தை வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துக்கிட்டே வர்றோம். எல்லாத்துலயும் போச்சு. தமிழ் இருக்கானா அதுவும் இல்லை. நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள். தமிழ் இருக்கா? நாடகம் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக, அதுவும் தமிழ் கடவுள் முருகனுக்காக. நாடகத்துல பேசாத வார்த்தையே இல்லை. இப்ப என்ன வேணாலும் பேசுறாங்க, எதை வேணாலும் பேசுறாங்க. நம்மளும் கேட்கல, யாராவது இப்படி பேசக்கூடாது, அசிங்கமா இருக்கு, பேசாதீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கல, யாரையாவது தடுத்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க அத்தனையும் மாறி அக்கப்போரா போய் நிக்குது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசிக்கவிஞன் மீசைக்கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்பது. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டு முடிஞ்சு 78வது கொண்டாட போறோம். இதுவரைக்கும் எத்தனை ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கு தமிழ் மீது அக்கறை இல்லை, தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது பாசம் இல்லை. நமது மாவட்டத்தில், நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது அதிக பற்றும் பாசமும் இருந்து ஐநாவில் முழங்கினார் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தை. மிரண்டு போனா வெள்ளக்காரன். ஐநா மதிக்குது தமிழ. அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைந்த போது வச்சிருக்க நல்வரவு தமிழ்ல அவர்களும் மதிக்கிறார்கள். சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தை 2 மொழியில எழுதி வச்சிருக்கேன். ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி தாய்மொழியில. சப்பான் மதிக்குது. அதுபோல செருசலேம் கிறிஸ்தவர்கள் வந்த இடம் 10 கட்டளை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்த நிறைவாக நம்ம மொழி தாய்மொழியில இன்றும் கல்வெட்டிருக்கு செருசலத்துல. அவர்களும் மதிக்கிறார்கள். சிங்கப்பூர் உள்ள நுழைந்த போது சாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று விமான நிலையம் தமிழ்ல அறிவிப்பு செய்கிறார். சிங்கப்பூர் ரூபா நோட்டு பார்த்திருக்கீங்களா? 3வது இடத்துல தமிழ் இருக்கு. 6 நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கு. பல நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கு தமிழ். தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு? என் தமிழ் பெருமக்கள் சிந்தித்து பாருங்க. எங்க போய் நிக்கிறோம் நம்ம? என்ன நடக்குதுங்க? தமிழ்னு பேசி என்ன ஆகுறது? ஆனா ஏட்டு சுரக்க கறிக்குதவா இருக்கிற நிலைமையில வந்து நிப்பாட்டிட்டோம். ஆனாலும் நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல போறோம், என்ன விட்டு வைக்க போறோம்? ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையல்ல சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சுந்தரரை பார்த்து சிவன் சொல்கிறார், சுந்தரா அச்சனை பாட்டையாகும் சொற்றமிழ் பாடுக தூமரை பாடுமாயா என்று பெரிய புராணம் சொல்லுது. அவ்வளவு இருந்தும், இவ்வளவு இலக்கியங்கள் இருந்தும், இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம், எதை பத்தியும் கவலை இல்லை. தமிழ் எப்படி போயிருச்சு பாருங்க.
எங்க போய் சொல்ல பேராவது யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, தர்ஷினி, மகிஷா, சருமா, குருமா, இப்படி பேரு. அதை விடுங்க, வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், சிவாஜின்னு எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் வச்சிருக்காங்களா? பாரதி, வஉசி, எத்தனையோ எண்ணற்ற தியாகிகள் இந்த நாட்டுக்காக, மொழிக்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் பேரை வைக்கல. அவங்க தெளிவா தான் இருக்கேன். அங்க உள்ள சாமிக்கெல்லாம் இங்க கோயில் கட்டிட்டா இங்க உள்ள சாமிக்கு காளி கருப்பனுக்கு அவன் கட்டுவானா? நம்ம சிந்தனை எப்படி எப்படி ஆகி போச்சு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ்நாடுன்னு போனதும் போதும் அப்படி பயில நம்ம தலையில ஏறிட்டாங்க. கால தாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தில் நடவாதவன் போன மனது குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கிறார். ஏன் வந்தான், எதற்காக வந்தான் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள், இசை வழியாக தெலுங்கும் வளர்க்கிறார்கள். நாம் எல்லாம் தமிழர்கள் எது வழியாக தமிழ் வளர்க்க போறோம்? என் தமிழர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். சிந்தனை பெரிய செயலை உருவாக்கும், செயல்தான் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என்ற மாற்றத்தோடு இந்த இடத்தின் சிறப்பை பார்த்தால் சுந்தரம் நிறைந்து இந்த சுந்தரம் நிறைந்த எந்த உலகிலே ஏன் வந்தான்? சுந்தரம் நிறைந்த இந்த உலகிற்கு ஏன் வந்தான்? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடு. அறம் செய்ய விரும்புன்னு இருக்காது, படிச்சவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அறம் செய்யன்னு எகர மெய்யெழுத்து அதுல இல்ல. அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருப்பா. ஏன் செய்யறது கை, விரும்புறது மனசு. தர்மம் பண்ணா கூட விருப்பத்தோட பண்ணுன்னு சொல்லணும். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுவது சினம் அப்படின்னா என்ன? தர்மம் பண்ணா கோவம் வரும்னு இந்த கிழவி சொல்றான். தர்மம் பண்ணா கோவம் வருமா? செய்யறது தர்மம், ஏன் கோவம் வருது அப்படின்னா தப்பா சொல்லிருக்கலாம். அந்த கிழவி உண்மையாவே சொல்லிருக்கலாம். அன்னதானம் போட்டு பாருங்க, நம்ம ஆளு என்ன வாட விடுதலாம். சாப்பிட்ற நாள் எந்திரிக்கிறதுல பின்னால் இருப்பேன், இலையோட உள்ள வருவேன். ஊடகெல்லாம் இலை எடுக்க போற நேரத்தில் மோர் வேணும் எடுத்துருப்பேன். சாம்பார் ஊத்துறோம், இப்படிலாம் படத்துல பாடு இருக்கா இல்லையா? என்ன சோறு போட்டாங்க ஒழுங்கா சாப்பிடலாம். அதை பண்றவங்களுக்கு தான் தெரியும் சிரமம் என்னன்னு. அதையும் செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருன்னா எவ்வளவு சிரமம். அத்தனை பொருள்களும் விலையேறி போச்சு. நீங்க ரொம்ப வேண்டாம், ஒரு 500 ரூபாய் சில்லற மாத்துங்க. 5 ரூபாயா அங்க கோயில் வாசல்ல இருந்து ஏழைகளுக்கு கொடுங்க, கொடுத்துட்டே இருப்பீங்க. ஏன்னா 500 ரூபாய் மாத்திட்டு இருக்கிறது இல்ல. ஆள் எத்தனை பேர் வந்தாலும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா வாங்கிட்டு போனவரே திரும்ப வாங்க வந்தா என்ன சொல்லுவீங்க? கோவம் வரும்ல. வாங்குறவரே வாங்க வந்தா கோவம் வரும். இப்பதானே வாங்கிட்டு போனேன், வேண்டாம் வாங்கிட்டு அப்படின்னு கோவம் வரும். நான் கேட்கிறேன், ஒரு 5 ரூபா தானே, ஒரு 5க்கு இன்னொரு 5 ரூபா கொடுத்தா 10 ரூபா தானே, வாங்கி கொண்டு என்ன உலக வங்கியில போட போறேன். ஆனாலும் கோவம் வருது. பல லட்சம் கோடியை சுருட்டிக்கிட்டு பல பேர் போயிட்டான் பல நாட்டுக்கு, அதை கேட்க நாதி இல்லை. ஆனா நாட்டுல 5க்கு 10க்கு பிச்சை எடுக்க வந்தா கோவம் வரும். எங்க போய் சொல்ல, உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. பூமியோ 2 விதிக்கு கட்டுப்பட்டது.